அன்பானவர்களே, தயவு செய்து இந்த வேத வாசிப்பை கவனியுங்கோ. எல்லோரும் சொல்றதுக்கு பின்னாலே எடுபட்டு போறீங்களே, நீங்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தீங்களா? மதங்கள் மனிதனை பிளந்து அங்கே ஆட்சி செய்யுது. பொல்லாத ஆவிகள் தான் மனித இரத்தத்தை குடிக்க பகையெடுக்கும். அதெல்லாம் பூமியை நோக்கி வந்து மக்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு, இப்ப புதிய அரசாங்கமே வரப்போகுது. புதிய மதம் வரப்போகுது. எல்லோரும் அறிவீர்கள். அது சாத்தானிய மதம். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து, இப்போ வந்து பச்சைப்படி நேரில நாங்கள் பிள்ளைக்கறி சாப்பிட்ருக்கிறோம். எங்களுடைய உடம்பு வடிவாக இருக்கிறது. எங்களுக்கு இரும்பு சத்து கிடைச்சிருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்லி, அவர்கள் நன்றாக தாயினுடைய மார்பை பால் குடிப்பதற்காக சூப்புவதைப் போல எல்லாம் சூப்புவார்கள். அப்புறம் எங்களுக்கு விருந்து தானே என்றெல்லாம் இவ்வளோ அழுக கண்ணீர் பயமாக இருக்கிறது. குழந்தைகளை கொண்டு அள்ள கொள்ளையாக பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள். நீங்கள் வந்து இந்த நற்செய்தி இந்த டிவிகளை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அதில் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. அதை பாராதீங்கோ. இந்த ஊடகம் நாங்கள் ஹெண்டி மூலம் இன்டர்நெட் மூலம் பாவிக்கிற இந்த ஊடகங்களில் எங்களுக்கு செய்திகள் உடனுக்குடனே கிடைக்குது. மக்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் சக்தி பெருகுது. மக்களோட மக்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்குது. கம்யூனிகேஷன் செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால் அறிவாவது கொஞ்சம் வளருது மக்களுக்கு. தயவு செய்து விழித்தெழும்புங்கோ. நீங்களே கேட்டு பாருங்க, ஒரு வழி சரியாண்டு. உலகத்தில் மக்கள் செய்கிற வழி சரியா? இல்லை ஏசப்பா வந்து சிலுவையில் தொங்கி சிலுவை நாதனாக ஜீவ தண்ணீரை தந்து மனம் திரும்புதலுக்கென்று பரிசுத்தாவியை இறக்கி தொடக்கி வச்ச ஆரம்ப ஈடுதுவக்கல் எங்களிடத்தில் பரிசுத்தாவி இறங்கி நாங்கள் மனம் திரும்ப வேணும் என்று செய்த சடங்கு கொடுத்து முடித்த பலி பிள்ளைகளைத்தான் பலி எடுக்கிறார்கள். பிசாசு பலி எடுக்குது தானே. அதில் இருந்து விடுதலை அடைகிறதுக்காக கொடுத்த பரிசுத்தாவியும் மனம் திரும்புதலுக்கென்று கொடுத்த திருவிருந்தும் அவருடைய வார்த்தைகளும் எங்களை காப்பாற்றாமலுக்கு நாங்கள் பின்னோக்கி தாங்கி பின்பக்கமாக இவர்களுக்கு துணை புரிகிறது வந்து சாத்தானியம்தான். அதுவும் சாத்தானியர் தான். அப்படி செய்யாதவர்கள், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சாத்தானியர் தான். இப்போ விளங்குதா யார் ஏசப்பா என்று? ஏதோ இன்னென்று மனம் வரும் சொல்ல இப்படி பார்த்து ஏசப்பாவை பார்த்து கேவலமாக கதைக்குதுகள். என்னென்று முதல்ல மனம் வரும்? மதம் மாற்றுறது, அது மாற்றுறது, இது மாற்றுறது. மதம் தேவையா உனக்கு? நீ அழிய போகிற. மதம் உன்னை பலி எடுத்துட்டுது. மதத்தின் தூதர்கள் உன்னை பலி எடுத்துட்டார்கள். உன் ஆத்மா, உன் சந்ததி, உன் பிள்ளைகள் எல்லாம் அதை பின்தொடர்ந்து போக போயினும். பிறப்பு வட்டம், பிறப்பு சக்கரத்தில் மாட்டிக்கொண்டார்கள். இறப்பு சக்கரத்தில் மாட்டிக்கொண்டார்கள். இனி அங்கே சித்திரவதை தான். பிறக்கிற பிள்ளைகளுக்கு சித்திரவதை தான். வருத்தமே சித்திரவதை தான். இவ்வளவு சைக்கோலஜியை தாண்டி முதல்ல அந்த பிள்ளைகள் வர வேண்டும். இவ்வளவு கொடுமைகளை தாண்டி அந்த பிள்ளைகள் வர வேண்டும். என்னத்தை நினைக்கிறீங்களன்ட்டு தெரியல. என்னென்று வாழலாமன்ட்டு என்ன பிளானில் வச்சுக்கிறீங்களன்ட்டு தெரியல. இப்போ எல்லா சக்திகளும் சேர்ந்து என்ன மாதிரி பூலோகத்தில் செயற்பட்டு கொண்டு இருக்குதுன்றதை தயவு செய்து கண்களை திறந்து பார்க்கவும். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பதை நீங்கள் நன்றாக படித்த நீங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த மதங்கள் மூலம் வந்து மிருகங்களை கொண்டு திண்டால் பசி அடங்குமா? நேராக சொல்லுறார்கள், அது டேஸ்ட் இல்லை, இப்போ புது டேஸ்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைகள் கவனம். பிள்ளைகளை பெறாதீங்கோ. பிள்ளைகள் பெற முதல் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கோ. பிள்ளைகளை அப்படியே விடுங்கோ. பிள்ளைகளை பெற வேண்டாம். பெற்று கையில் எடுத்து அதுகளை போட்டு வருத்தங்கள், உலகத்தில் உள்ள முதல்ல வருத்தங்கள் இவ்வளவு கோடான கோடி வருத்தங்கள் உலகத்தில். அதில் ஒரு வருத்தம் கூட வராமலுக்கு விடுமா? யார் வராமல் இருக்கணும்? எந்த புள்ள வருத்தம் இல்லாத புள்ள? எந்த புள்ள பயம் இல்லாத புள்ள? எந்த புள்ள யோசனை இல்லாத புள்ள? எந்த புள்ள வேதனை அனுபவிக்காத புள்ள? நீங்கள் அவ்வளவும் அனுபவிக்காமலா நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்து வளர்ந்த நீங்கள் அதே இடத்துல திரும்ப ஒரு புதிய சிசுவை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து விழித்தெழுங்க மக்கள். இது விழித்தெழுதலுக்காக சொல்லப்பட்ட பிரசங்கம். மற்றது சபையான், பாஸ்டன், அவன் இவன் ஒருத்தனும் சொல்ல மாட்டாங்கள், சத்தியத்தை சொல்ல மாட்டாங்கள். அவங்க வந்து மாய் மாலத்தை பேசுவாங்க. ஏனென்றால் சபைக்கு நிறைய மக்களை அழைக்கிறதுக்கும் வசூல்களை பெற்றுக்கொள்றதுக்கும் அவங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். வீடு வாங்க, கார் வாங்க ஆசீர்வதிக்கிறார். கற்பமில்லையா இந்த பிள்ளை பெறுவீர்கள். பிள்ளை பெற்றால் சிலுவையில் தொங்க வேண்டும், தீர்க்கதரிசி இயேசுவை போல. இல்லையென்று சொன்னால் சத்தியம் இழந்து இந்த எல்லாராலும் பாதிக்கப்படுவார்கள். இல்லையென்று சொன்னால் தீர்க்கதரிசிகளை போல. தீர்க்கதரிசிகள் முழு பேரும் கொலை உண்டார்கள்.
பிசாசின் தூதர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிசாசின் தூதர்கள் பூமியில் வாழ்றதுனால பிசாசின் தூதர்களை வழிபடுகிறார்கள். இப்போ விளங்குது. ஆனால் அந்த பிசாசின் தூதர்கள் இப்போ மேற்கொண்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அவ்வளவுதான். பூமி மேற்கொண்டு விட்டது. இனிமேல் விழித்தெழுங்கள். இது கடைசி காலத்தில் உடனடியான நிவாரண பலி, இரட்சிப்பு, ஞானஸ்நானம். இயேசுபிரான் சொல்லி இருக்கிறார், மனம் திரும்பு, தேவதூதர்களைப் போல் வாழ், சகோதர நேசத்தோட வாழ். அங்கே பாலியலுக்கோ, அங்கே கொள்வனவு விற்பனவுக்கோ, அங்கே பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான பிஸ்னஸுக்கோ அங்கே இடம் இல்லை. அந்த சந்தோஷத்தை முதல்ல அனுபவியுங்கோ. அந்த சந்தோஷத்தை உடனே காண்றது, உடனே சடங்கு பேசுறது, உடனே கல்யாணம் பேசுறது, தாலி கட்டுறது ஒன்றும் இல்லாமல் தேவ சகோதரர்களாக இணைவாக எல்லோரும் கட்டி அணைத்து பரிசுத்த முத்தமிட்டு ஆம்பளை ஒரு பொம்பளை தொடரே இல்லை. இது என்ன? இதெல்லாம் இது என்ன? இதுதானே சாத்தானியம். கல்யாணம் கட்டி பாலியல் செய், பிள்ளை பொறு. என்ன இது? இது என்ன ஒழுங்குமுறை? இந்த ஒழுங்குமுறையில் என்ன என்ன வரப்போகிறது? இந்த ஒழுங்குமுறையால் கர்மா இறங்க போகிறது. ஒரு மனுஷன் பூமிக்கு பிறக்கிறது கர்மா, அவன் தன் மகனுக்கு கொடுக்கிறது கர்மா. எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு பெரிய மகாராஜாவாக இருந்தாலும் கர்மா தான் அது. அது கர்மாவோட தான் கடந்து செல்லும். தயவு செய்து விழித்தெழும்புங்கள் மனிதரே, பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். இப்போ கர்மா மட்டுமல்ல, இப்போ சாத்தானிய அரசாங்கம், மதம் 3 தர 6. அது தயவு செய்து விழித்தெழுந்து விசாரியுங்கள், பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வேதாகமத்தை உங்களோட கையில் எடுத்து நீங்கள் படியுங்கோ. யாரையும் கேட்க போகாதீங்க. அவன் தலையை கழுவி விடுவான், மாற்றி விடுவான். உங்களுக்கு ஒரு அறிவு வரும். உங்களுக்கு ஒரு அறிவு வந்து நீங்கள் அபிஷேகப்பட்டு கொண்டு வருவீர்கள். வர்ற நேரம் இன்னொருத்தர் வந்து அதை குழப்பி விடுவான். நீங்களே உங்கள் கண்களால் பூலோகத்தை கண்ணெடுத்து பார்த்து, அரசாங்கம் எல்லாம் எல்லாரும் பிள்ளை இரத்தம், பிள்ளைக்கறி சாப்பிட்டுட்டார்கள். கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, டாக்குமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. நீங்கள் கூகுள் பண்ண வேண்டாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக் இதால் மட்டும் நீங்கள் அறியுங்கோ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனம் திரும்புங்கள். இன்றைய மனம் திரும்புங்கள். இப்போவே மனம் திரும்புங்கள். புதிய சமுதாயத்தை உருவாக்குங்கள். விழித்தெழுவோம். தேவ சமாதானம் உண்டாவதாக. ஜீவன் தரும் நல்ல பிதாவே, அவர் சொன்னபடி மெல்லிய வஸ்திரம் தரித்த தேவதூதர்கள் போல மக்கள் தொகை பூமியில் எழும்புவார்கள் என்ற வாக்கின் பிரகாரம் இந்த நற்காரியம் எழும்பட்டுக்கும். இனிமேல் உங்கள் பிள்ளைகளையோ, பெண் பிள்ளைகளோ, ஆண்புல பிள்ளைகளையோ, கிளவன்மார் தயவு செய்து மன்னிக்கவும். குழந்தையை பார்த்து குழந்தை என்று தான் சொல்கிறது. வயசு போனவர்களை பார்த்து கிழவர்கள் என்று சொல்கிறது. அது சாதாரண வசனம். தயவு செய்து உங்களுடைய பழைய பஞ்சாங்கங்களை திறந்து பிள்ளைகளை பலியிட்டு விட வேண்டாம். அது நரபலிக்கு சமமானது. நரபலி கொடுத்தாச்சு. மில்லியன் 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 பிள்ளைகளை கொடுத்தாச்சு. அதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. கூகுளில் காட்டுவினம். ஒவ்வொரு தேசங்கண்ட பேரையும் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை பிள்ளைகள் காணாமல் போனார்கள் என்று. ஐயோ, அவ்வளவு பிள்ளைகளும் எங்கே போனார்கள்? அவ்வளவு பிள்ளைகளையும் கடத்தி விட்டார்கள். கடத்தி அவர்களை கேவலமான முறையில் உயிரோடு வதைத்து அவர்களை சித்திரவதை செய்து அவர்கள் கறியை சாப்பிட்டுள்ளார்கள். தயவு செய்து மனம் திரும்புங்கள், விழித்தெழும்புங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு பிரான் சொல்லவில்லை. அவர் கல்யாண வீட்டில் தான் அவர் முதல் அற்புதம் செய்தார். திராட்சை ரசத்தை உருவாக்கி கொடுத்தார் என்றதற்காக அவர் கல்யாணம் கட்டுங்கள் என்று சொல்ல வரவில்லை. அவர் அந்த சந்தர்ப்பத்தில் மனிதருக்கு உலகத்துக்கு ஏதுவானதை முதல் கொடுத்தால் தான் சத்தியத்துக்கு ஏதுவானதை சொல்ல முடியும் என்ற சத்தியத்தின் கீழ் அவர் அதை அப்படி செய்தார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னார். அது என்னத்துக்காக என்று சொல்லி சொன்னால், அவர்களை நன்றாக திருமணம் செய்து பல்கி பெருகுங்கள், நான் உங்களுக்கு வருகிறேன் என்று சொல்ல வரவில்லை. உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டேன் பின்னால் வாருங்கள் என்று சொல்வதற்காகவே அவர் அப்படி செய்தார். தயவு செய்து விழித்தெழுங்கள். சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படுங்கள். அவர் சிலுவை பாரமற்றது. ஆனால் உங்களுக்கு பிரபஞ்சமும் உலகமும் கொடுக்கும் இந்த சிலுவையோ நரகத்தின் வேதனையாயிருக்கும். தயவு செய்து இரட்சிக்கப்படுவோமாக, மனம் திரும்புவோமாக. தேவதூதர் சமாதானப்படுவார்களாக. தேவ சமாதானம் உண்டாவதாக. பிசாசின் தூதர்களுக்கு இடமில்லாமல் போவதாகி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமேன்.